மூலிகை சுவாசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இந்த சர்க்கரை வியாதி என்பது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதியஸ்தர்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த சர்க்கரை வியாதி ஜெனட்டிக் ப்ராப்ளத்தாலையும் வருது. உணவு பழக்க வழக்கங்கள், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறைய சாப்பிட்றதால இந்த சர்க்கரை வியாதி மட்டும் இல்லாமல் பல வகையான வியாதிகள், அதாவது உடல் உறுப்புகள் சேதமடைந்து பல வகையான வியாதிகள் உண்டாகிறது. இந்த சர்க்கரை நோய் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்க்கரை நோய்க்கு மூலிகைகளான மருந்துகள் நிறைய இருக்குது. அதாவது நாம் சாப்பிட்ற உணவுலேயே இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான தன்மைகள் நிறைய இருக்குது. சாதாரண வெந்தயம், சாதாரண பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, மஞ்சள், இதில் எல்லாத்துலேயும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான குணங்கள் இருக்குது. இந்த சர்க்கரை கொல்லிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுகுறிஞ்சான், ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் பல வகையான மூலிகைகள் இருக்குது இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு. அதில் ஒரு மூலிகை தான் இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலின் பிளான்ட் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதால இந்த இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெயரை வச்சுருக்காங்க. பேசிக்கலாக இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வர வைக்கப்பட்டது இந்த இன்சுலின் பிளான்ட்டு. இது ஜிங்கிபெரேசே ஃபேமிலியை சேர்ந்தது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா காஸ்டஸ் இக்னஸ். இதுலேயே 2 ஸ்பீஷஸ் இருக்குது. காஸ்டஸ் இக்னஸ், இந்த காஸ்டஸ் இக்னஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ பூக்கும். இப்போ இதுவே காஸ்டஸ் பிக்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே தன்மை தான். வீட்டில் அழகு செடியாகவும் அதை வச்சுப்பாங்க. இந்த காஸ்டஸ் பிக்டஸை பார்த்திங்கன்னா அது ரெட் கலர் பூ பூக்கும். காஸ்டஸ் பிக்டஸ் ரெட் கலர் பூ பூக்கும். இந்த இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் பிளான்ட் பல வகையான மருத்துவ குணங்கள் படைத்தது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பிராங்கோ டைலேட்டராகவும் இது பயன்படுது. பிபியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. பல வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்தாக விளங்குகிறது. இந்த இன்சுலின் பிளான்ட் இலைகளை பார்த்திங்கன்னா உலர வைத்து அல்லதோ இந்த இன்சுலின் பிளான்ட்டை பச்சையான இலைகளை உட்கொள்வாங்க. இந்த பச்சையான இலைகளை காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை உட்கொள்ளும் போது இந்த இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது உண்மை. இந்த இன்சுலின் பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் பிளான்ட் நிறைய பேர் வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இது வளர்ப்பு முறை அவங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த வளர்ப்பு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் பிளான்ட்டு பக்கத்து கண்ணுகள்லாம் வரும். வாழை மரம் மாதிரி பக்கத்து கண்கள்லாம் வரும் இந்த இன்சுலின் பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, பக்கவாட்டில் நிறைய செடிகள் இருக்கும். ஒரு செடியினுடைய யூனிட்டில் நிறைய செடிகள் உண்டாயிருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக இந்த மாடரேட் டெம்பரேச்சர் தேவைப்படுது. அதாவது ஒரு க்ரீன் ஷீட் எஃபெக்டை நம்ம கொடுக்கணும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தட்பவெட்ப சூழ்நிலை அதுக்காகவே அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மலை பிரதேசங்களில் இந்த தட்பவெட்ப சூழ்நிலையில் கம்மியாக இருக்க சுச்சுவேஷனில் இது நல்லாவே வளரும். இது 5 அடி வரைக்கும் வளரக்கூடியது இந்த இன்சுலின் பிளான்ட்டு. நம்ம வீட்டில் வாங்கி மொட்டை மாடியில் டைரெக்டாக அப்படியே வச்சிடுறாங்க தொட்டியில். அதுக்கு உரமும் போடுறதில்ல. சாதாரண ஒரு மண்ணில் அந்த தொட்டியில் வச்சு அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி விட்டுறதால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு சரியான ஊட்டச்சத்தும் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அது மாட்ரேட் டெம்பரேச்சர் இருந்தால் தான் நல்ல செழிப்பாக வளரும். சப்போஸ் டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும்போது இந்த பிளான்ட்டுடைய க்ரோத் கட்டுப்படுத்துகிறோம். அதனால் இந்த டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு க்ரீன் ஷீட் எஃபெக்டில் வைக்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டில் செமி ஷேடோவான பிளேஸில், அதாவது மர நிழல்களில், வீட்டில் இருக்கிற பால்கனியில், கொஞ்சம் காற்றோட்டமான சூழ்நிலையில் நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும்போது இந்த செடி நல்லா க்ரோத் ஆகும். இந்த இன்சுலின் இலைகள் பச்சையாக எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல்
உலர வைத்து இதை பொடியாக அரைச்சி இதை கேப்சூலாக ஃபில் பண்ணி ஆயுர்வேதிக் மெடிசனாக கொடுக்குறாங்க. இலைகள் அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு மூலிகைத்தன்மை உடையது. இன்சுலின் பிளான்ட் எல்லாருடைய வீட்டிலையும் இங்கே வச்சிட்டு இருக்கணும். அதனால் வந்து இந்த சர்க்கரை நோய் ஒரு கட்டுக்குள் இருக்கும்ன்றது உண்மை. நன்றி நண்பர்களே.